அவருடைய அவமரியாதையான சொற்கள் என்னை குண்டுகளைப் போல துளைத்தன. நான் கோபத்துடன் ஒப்புக்கொண்டேன். ஆரவாரத்தில் தன் ஆசனத்திலிருந்து பாதி எழுந்த அரசகுமாரர் ஒரு குரூரப் புன்னகையுடன் திரும்ப அமர்ந்தார். திறந்தவெளி அரங்குகளில் கிறிஸ்தவர்களை மிருகங்களுடன் சண்டையிடச் செய்து மகிழ்வித்த ரோமானிய சக்கரவர்த்திகளின் நினைவு எனக்கு வந்தது. அவர் கூறினார், இப்பந்தயம் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கும். நீங்கள் அதற்கு முன்னால் இந்த புலியைக் காண உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாததற்கு வருந்துகிறேன். அரசகுமாரர் அப்புலியை நான் கண்டால் வசியமாக்கி விடுவேனோ அல்லது அபினியை கொடுத்து விடுவேனோ என்று பயந்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது. அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியும் அரச குடையும் இப்பொழுது மறைந்து விட்டதை வேடிக்கையாக கண்டு நான் அரண்மனையிலிருந்து வெளியேறினேன். அரசன் அரசி இப்பெயர் அந்த புலி, பெண் புலி, ஆண் புலி ஆகிய இரண்டின் குரூரத்தை ஒருங்கே பெற்றிருந்ததை குறிக்கிறது. அடுத்த வாரத்தில் நான் முறைப்படி என் மனதையும் உடலையும் நிலைபோகும் கடினமான தேர்வுக்காக தயார் செய்து கொண்டேன். என் வேலைக்காரன் மூலம் என் மனத்தையும் உடலையும் நிகழப்போகும் கடினமான தேர்வுக்காக தயார் செய்து கொண்டேன். என் வேலைக்காரர் மூலமாக நான் அதிசயமான கதைகளை கேள்விப்பட்டேன். என் தகப்பனாரிடம் அந்த முனிவர் கூறிய பேரிடர் செய்யவல்ல முன்னறிவிப்பு எப்படியோ பரவி பெருகியது. பல எளிய கிராம மக்கள் ஒரு கொடிய ஆவி தெய்வங்களால் சபிக்கப்பட்டு புலியாக உருவெடுத்திருப்பதாகவும், இரவு வேளைகளில் பல்வேறு அசுர உருவங்களில் உலவி பகலில் மட்டும் வேங்கை புலியாக தோன்றுவதாகவும் நம்பினார்கள். இந்த அசுர புலி என்னை அடக்குவதற்காகவே அனுப்பப்பட்டதாகவும் பேச்சு அடிக்கப்பட்டது. இன்னும் ஒரு கற்பனை நிறைந்த வதந்தி. புலிகளின் ஸ்வர்க்கத்தை நோக்கி மிருகங்கள் செய்த பிரார்த்தனைக்கு ராஜா பேக உருவத்தில் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான். புலிகளின் இளம் முழுவதையும் அவமானப்படுத்திய இரு கால்களுள்ள துணிச்சலான என்னை தண்டிக்க ராஜா பேகம் தான் கருவியாக பயன்படுத்த போகிறதாம். உடலில் ரோம போர்வையும் நச்சு பற்களுமற்ற மனிதன், பலமானதும் நகங்களை ஆயுதமாக உடையதுமான புலியுடன் சவால் விட துணிவதாவது அடக்கப்பட்ட எல்லா புலிகளையும் கொடிய விஷம் ஒன்றாய் திரண்டு மறைந்திருந்த விதிகளை செயல்பட வைத்துள்ள அது கர்வமுள்ள புலி அடக்குபவனின் வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறது என்று கிராம மக்களிடையே பேச்சு அடிபட்டது. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் நடக்கப் போகும் போட்டியின் நிர்வாக பொறுப்பினை வெகு ஆர்வத்துடன் அரசகுமாரரே ஏற்றிருப்பதாக என் வேலையாள் கூறினான். ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து காணக்கூடிய புயலையே தாங்கக்கூடிய ஒரு கூடாரம் அமைக்கப்படுவதை அரசகுமாரன் மேற்பார்வையிட்டு வந்ததாக தெரிந்தது. அதன் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கூண்டில் ராஜா பேகம் இருந்தது. அதனை சுற்றி பாதுகாப்பிற்காக ஒரு அறையும் இருந்தது. அடைபட்ட புலி இடைவிடாது இரத்தத்தை ஊற வைக்கும் கர்ஜனைகளை வெளியிட்டது. அதனுடைய கோபமான பசியை கிளறிவிடுவதற்கென அதற்கு உணவு குறைவாகவே
குறைவாகவே அளிக்கப்பட்டு வந்ததாம். ஒரு கால் அரசகுமாரர் நானே அதற்கு உணவு பரிசாக ஆகிவிடுவேன் என நினைத்தாரோ என்னவோ. ஈடு இணையற்ற இந்த போட்டியை பறையறைவித்ததன் பலனாக மக்கள் நகரங்களிலிருந்து அருகில் உள்ள கிராமங்களிலிருந்தும் திரளாக வந்து அனுமதி சீட்டுகளை வாங்கினார்கள். போட்டி நாளன்று நூற்றுக்கணக்கான மக்கள் இடமில்லாத காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டனர். பலர் போட்டிருந்த கூடார திறப்புகளை உடைத்து உள்ளே இடத்தை பிடித்து கொண்டார்கள் அல்லது காலரிகளுக்கு கீழே கிடைத்த இடத்தில் குழுமினர். புலிச்சாமியாரின் கதை உச்சகட்டத்தை எட்ட என் ஆர்வமும் அதனுடன் அதிகரித்தது. சண்டியும் கதையில் ஒன்றி மௌனமாயிருந்தான். ராஜா பேகத்தின் துளைக்கும் கர்ஜனையினூடேயும் பயந்திருந்த கூட்டத்தின் கூச்சலுக்கிடையேயும் நான் அமைதியுடன் தோன்றினேன். இடுப்பை சுற்றி இருந்த துணி ஒன்றை தவிர வேறு ஆடையினால் நான் பாதுகாக்கப்படவில்லை. நான் பாதுகாப்பு அறையின் தாழ்பாலை திறந்து அமைதியாக கதவை என் பின்னால் தாளிட்டேன். புலி இரத்த வாடையை உணர்ந்தது. இடி முழக்க சத்தத்துடன் கம்பிகளின் மீது பாய்ந்து மூர்க்கமான கர்ஜனையுடன் வரவேற்றது. பார்வையாளர்கள் இரக்கமான திகிலுடன் பேச்சற்றிருந்தனர். ஆங்காரத்துடன் பாய்ந்த அந்த கொடிய மிருகத்தின் முன்னால் நான் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல் தோன்றியிருப்பேன். ஒரு வினாடியில் நான் கூண்டிற்குள் சென்றேன். நான் கதவை தடாலென சாத்திக் கொண்டிருக்கும் போது ராஜா பேகம் என் மீது முழு வேகத்துடன் பாய்ந்து என் வலது கை மோசமாக கிழிக்கப்பட்டது. மனித இரத்தம் ஒரு புலிக்கு பெரிய விருந்து. கீழே பயங்கரமாக ஒழுகலாயிற்று. இந்த முனிவரின் முன்னறிவிப்பு பலித்துவிடும் போலிருந்தது. நான் இதுவரை அடைந்திராத அந்த கடுமையான முதல் காயத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு உடனே இழந்த பலத்தை மறுபடி ஒன்று திரட்டினேன். என் காயமடைந்த விரல்களை இடுப்பு துணியில் மறைத்தவாறு நான் என் இடக்கையினால் எலும்பை முறிக்கும் அடியை வீசினேன். அம்மிருகம் பின்வாங்கியது. கூண்டின் பின்பக்கம் சுற்றிச் சென்று வேகமாக வெறியுடன் முன்னே பாய்ந்தது. என்னுடைய புகழ்பெற்ற முட்டித் தண்டனை அதன் தலையில் சரமாரியாக விழுந்தது. ஆனால் ராஜா பேகத்திற்கு கிடைத்த இரத்தத்தின் ருசி வெகு நாட்களுக்குப் பிறகு மதுவை சுவைக்கும் குடிகாரனுடையதைப் போன்றிருந்தது. காது செவிடுபடும் கர்ஜனைகளுடன் ராஜா பேகத்தின் தாக்குதல்கள் ஆங்காரத்துடன் தொடர்ந்தன. நகங்களுக்கு விஷம் பற்களுக்கு முன்னால் என் ஒற்றை கை தாக்குதல் போதுமான பாதுகாப்பாக இல்லை. நான் பதிலடி கொடுத்தவாறிருந்தேன். இரத்தக்கரை படிந்து ஒருவருக்கொருவர் மரண வெறியுடன் சண்டையிட்டோம். கூண்டில் ஒரே கலவரம். எல்லா பக்கங்களிலும் இரத்தம் தெறித்தவாறு இருந்தது. மிருகத்தின் தொடையில் இருந்து வலியினால் கொலை வெறியாலும் கர்ஜனைகள் வெளிப்பட்டது. மிருகத்தின் தொண்டையில் இருந்து வலியினாலும் கொலை வெறியாலும் கர்ஜனைகள் வெளிப்பட்டவாறிருந்தன. சுட்டு விடுங்கள், புலியை கொன்று விடுங்கள். பார்வையாளர்களிடமிருந்து கூச்சல்கள் வெளிப்பட்டன.
மனிதனும் மிருகமும் சண்டையிடும் வேகத்தில் காவலாளியின் துப்பாக்கி குண்டு ஒன்று குறி தவறியது. புலியை கொன்றுவிடுங்கள்! பார்வையாளர்களிடமிருந்து கூச்சல் எழுப்பது. மனிதனும் மிருகமும் சண்டையிடும் வேகத்தில் காவலாளியின் துப்பாக்கி குண்டு ஒன்று குறி தவறியது. என் மன உறுதியின் வேகம் முழுவதையும் ஒன்று திரட்டி மூர்க்கமாக இறைந்து கூவியவாறு மண்டையை உடைக்கும் முடிவான குத்து ஒன்றை விட்டேன். புலி கீழே விழுந்து அசைவற்று கிடந்தது. ஒரு பூனையைப் போல என்றேன் நான். என்று புரிதவில்லை. ஒரு பூனையைப் போல என்றேன் நான். இடைமறித்தது. அந்த சுவாமி அதை ரசித்து பலமாக சிரித்தார். பிறகு ஆர்வமூட்டும் கதையை தொடர்ந்தார். ராஜா பேகம் கடைசியில் அடக்கப்பட்டது. அதன் அரச கர்வம் மேலும் ஒடுக்கப்பட்டது. என் காயப்பட்ட கையினால் அதன் வாயை துணிவுடன் பலவந்தமாக பிளந்தேன். சட்டென ஒரு நொடி நேரம் அதன் திறந்த வாயில் சாவின் பிடியில் என் தலையை நுழைத்தேன். நான் சங்கிலிக்காக சற்று முற்றும் நோக்கினேன். தரையில் குவியலாக கிடந்த சங்கிலி ஒன்றை எடுத்து அதன் கழுத்தை கூட்டுக்கம்பியுடன் பிடித்து கட்டினேன். நான் வெற்றியுடன் கதவை நோக்கி சென்றேன். ஆனால் கொடூரத்தின் அவதாரமான அந்த ராஜா பேகம் அசுர மூலத்திலிருந்து அது வந்ததாக சொல்லப்படுவதற்கேற்ப பலம் படைத்ததாக இருந்தது. நம்ப முடியாத வேகத்தில் சங்கிலியை அறுத்து கொண்டு அது என் முதுகில் பாய்ந்திருந்தது. அதன் வாயில் என் தோல் பலமாக சிக்க நான் வேகமாக விழுந்தேன். ஆனால் நொடியில் சமாளித்து நான் அதை என் கீழே வைத்து அழுத்தினேன். இரக்கமற்ற பல குத்துகளினால் அந்த கபட மிருகம் அரைமயக்க நிலையை அடைந்தது. இந்த தடவை அதை இன்னும் ஜாக்கிரதையாக கட்டினேன். பிறகு மெதுவாக கூண்டை விட்டு வெளியேறினேன். இப்பொழுது நான் புது முழக்கத்தை மகிழ்ச்சி குரல் முழக்கத்தை கேட்க வேண்டியிருந்தது. கூட்டத்தின் மகிழ்ச்சி பூதாகரமான ஒரே தொண்டையிலிருந்து எழுவது போன்று ஒலித்தது. பயங்கரமான காயம் அடைந்திருந்தாலும் நான் அந்த சண்டையின் மூலம் நிபந்தனைகளை பூர்த்தி செய்துவிட்டேன். 1. புலியை அதிர்ச்சியில் வீழ்த்துவது. 2. சங்கிலியால் அதை பிணைப்பது. 3. எனக்கு எந்த உதவியும் தேவையின்றி அதனை விட்டு வெளியேறுவது. அத்துடன் அதன் வாயில் சந்தர்ப்பவச பரிசான என் தலை இருந்ததை கூட அது கவனிக்காமல் இருந்தபடி அந்த மூர்க்க மிருகத்தை கடுமையாக காயப்படுத்தி திகிலடையச் செய்திருந்தேன். 3. எனக்கு எந்த உதவியும் தேவையின்றி அதனை விட்டு வெளியேறியது. அத்துடன் அதன் வாயில் சந்தர்ப்பவச பரிசான என் தலை இருந்ததை கூட அது கவனிக்காமல் இருக்கும்படி அந்த மூர்க்க மிருகத்தை கடுமையாக காயப்படுத்தி திகிலடையச் செய்திருந்தேன். என் காயங்களுக்கு மருந்திடப்பட்ட பிறகு எனக்கு மாலை மரியாதைகள் கிடைத்தன. ஏராளமான தங்க நாணயங்கள் என் காலடியில் கொட்டப்பட்டன. நகரம் எங்கும் விடுமுறை கொண்டாடப்பட்டது. அளவில் மிக பெரியதும் மிக முரட்டுத்தனமும் கொண்ட எப்போதும் பார்த்திராத ராஜா பேகத்தை நான் வென்றதை குறித்து முடிவற்ற விவாதங்கள் எல்லா பக்கங்களிலும் நடந்தன. வாக்குறுதியின்படி ராஜா பேகம் எனக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு பெருமை உண்டாகவில்லை. என் இதயத்திற்குள் ஒரு ஆன்மீக மாறுதல் ஏற்பட்டது. நான் கூண்டிலிருந்து வெளிப்பட்ட பொழுது என் உலக ஆசைகளின் கதவையும் நான் பூட்டிவிட்டதாக தோன்றியது. ஒரு வேதனையான காலம் தொடர்ந்து இரத்தத்தின் நஞ்சு ஏறியதால்
ஒரு வேதனையான காலம் தொடர்ந்து இரத்தத்தில் நஞ்சு ஏறியதால் நான் 6 மாதங்கள் மரணப்படுக்கையில் இருந்தேன். வெளியே கிளம்பும் அளவிற்கு குணமடைந்ததும் நான் கூச்பிஹாரிலிருந்து என் சொந்த ஊருக்குச் சென்றேன். எனக்கு அறிவுபூர்வமான எச்சரிக்கை விடுத்த தெய்வீக மனிதன்தான் என் குருவென்று அறிந்தேன். பணிவுடன் நான் என் தந்தையிடம் இதை ஒப்புக்கொண்டேன். எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க முடிந்தால் என் ஏக்கம் மிக உண்மையாக இருந்தது. எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க முடிந்தால் என் ஏக்கம் மிக உண்மையாக இருந்தது. ஏனென்றால் ஏதும் முன்னறிவிப்பில்லாமல் அந்த முனிவர் ஒரு நாள் வந்து சேர்ந்தார். என் ஏக்கம் மிகவும் உண்மையாக ஏனென்றால் எதுவும் முன்னறிவிப்பில்லாமல் எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க முடிந்தால் என் ஏக்கம் மிக உண்மையாக இருந்தது. ஏனென்றால் எனது முன்னறிவிப்பில்லாமல் அந்த முனிவர் ஒரு நாள் வந்து சேர்ந்தார். புலிகளை பழக்கியது போதும் அவர் அமைதியான தீர்மானத்துடன் மொழிந்தார். என்னுடன் வா, மனித மனமென்ற காட்டில் அலையும் அஞ்ஞான மிருகங்களை அடக்க உனக்கு நான் போதிக்கிறேன். நீ பார்வையாளர்களின் கூட்டத்திற்கு பழக்கப்பட்டவன். உன் சிலிர்ப்பூட்டும் யோக சாதனையினால் மகிழ்விக்கப் பெறும் தேவர்களின் கும்பலாக அது இருக்கட்டும். என் தெய்வீக குருவினால் ஆன்மீக பாதையில் தீட்சை செய்து வைக்கப்பட்டது. அவர் வெகு காலமாக உபயோகிக்கப்படாமல் துருப்பிடித்து தடைப்பட்டு கிடந்த என் ஆன்மாவின் கதவுகளை திறந்தார். கைகோர்த்து கொண்ட நான் இமயமலை சாரலுக்கு என் பயிற்சிக்காக சென்றேன். சண்டியும் நானும் அந்த சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கினோம். அவருடைய புயல் போன்ற வாழ்க்கை கதையை கூறியதற்கு நன்றி செலுத்தினோம். நீண்ட நேரம் குளிரான தாழ்வாரத்தில் காத்திருந்ததற்காக போதுமான அளவு பயனடைந்ததாக என் நண்பனும் நானும் உணர்ந்தோம். அத்தியாயம் 7. அந்தரத்தில் மிதக்கும் மகான். என் நண்பன் உபேந்திர மோகன் சௌத்ரி. நேற்றிரவு நான் ஒரு கூட்டத்தில் யோகி ஒருவர் தரையிலிருந்து பல அடி உயரத்தில் காற்றில் மிதந்தவாறு இருந்ததை கண்டேன் என்று மனதில் பதியும்படி கூறினான். நான் உற்சாக புன்னகை புரிந்தேன். அவனிடம் கூறினேன், அவர் பெயரை என்னால் ஊகிக்க முடியும். அப்பர் சர்க்குலர் ரோட் வசிக்கும் பாதுரி மகாசயர் தானே அவர். புது செய்தி எதனையும் கொண்டு வரவில்லை. கொண்டு வரவில்லையாததால் சோர்வுடன் உபேந்திரா தலையசைத்தான். மகான்களை பற்றிய எனது ஆர்வத்தை என் நண்பர்கள் நன்கு அறிந்திருந்தனர். புது வழிகளில் என்னை செலுத்துவதில் அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். அந்த யோகி என் வீட்டினருகில்தான் வசித்தார். அடிக்கடி நான் அவரை பார்ப்பதுண்டு. என் சொற்கள் உபேந்திராவின் முகத்தில் மிகுந்த ஆர்வத்தை தோற்றுவித்தன. நான் மேலும் நம்பிக்கையுடன் கூறலானேன். அவர் பல அருஞ்செயல் புரிவதை நான் கண்டு இருக்கிறேன். பதஞ்சலி முனிவரால் வகுக்கப்பட்ட புராண 8 அங்கங்களுடன் கூடிய யோக முறையில் குறிப்பிட்டுள்ள பல பிராணாயாமங்களின் அவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். ஒருமுறை பாதுரி மகாசாயர்
பஸ்திரிகா பிராணாயத்தை. ஒருமுறை பாதுரி மகாசாயர் பஸ்திரிகா பிராணாயத்தை என் முன்னால் வியப்படையும் வேகத்துடன் செய்து காண்பித்த பொழுது அந்த அறையில் உண்மையான ஒரு புயலே உருவாகிவிட்டதைப் போலிருந்தது. பிறகு அவர் இடி முழக்க மூச்சை நிறுத்தி மிக மேம்பட்ட உயர் உணர்வு நிலையில் அசைவேதுமின்றி இருந்தார். புயலுக்குப் பின் உண்டாகும் அந்த அமைதிச் சூழல் தெளிவாக மறக்க முடியாததை நினைவில் இருந்தது. அந்த அமைதிச் சூழல் தெளிவாக மறக்க முடியாததை நினைவில் இருந்தது. முதலில் யோகத்தை விவரித்துக் கூறியவர். மூச்சை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பிராணசக்தியை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வழிமுறைகள் பஸ்திரிகா, துருத்திகள், பிராணாயாமம், மனதை நிலைப்படுத்துதல்.